ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சுகன்யாவும் பழனியும் அப்போ தான் கடைக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சக்திவேலும் முத்துவேலும் மில்லுக்கு போகிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கவும் எல்லாருமே சாப்பிட்டுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, என்னம்மா சுகன்யா, கடை கணக்கெல்லாம் ஒழுங்காக பார்க்குறியா, ஓரளவுக்காச்சு லாபம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மாம்மா இப்படி கேட்டுட்டீங்க, நல்லாவே லாபமெல்லாம் வருது, அதுவே போதுமாம்மா. இதுக்கு முன்னாடியெல்லாம் அதான் என் புருஷனோட அக்கா வீட்டில் நாங்கள் எடுபடியாக வேலை பார்த்துக்கிட்டு, வீட்டில் ஏதாவது வேலை சொன்னாங்களா ஒட்டுமொத்த வேலையும் பார்த்துக்கிட்டு ஒரு அடிமை மாதிரியும் வேலைக்காரங்க மாதிரி தான் நானும் என் புருஷனும் இருந்தோம். ஆனால் இப்போது நாங்கள் முதலாளிங்க, கடையில் எம்புட்டு பணம் வந்தாலும் அது எங்களுக்கு தானே வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யா வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, ஏய் சுகன்யா, என்னடி ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்க, ஏன் என் பொண்ணு கோமதி உங்களை நல்லா பார்த்துக்கலையே என்ன? அத்தை, உங்கள் பொண்ணு நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க, ஆனால் என் புருஷனுக்கு பணம் கொடுக்கலையே. மாதம் மாதம் எல்லாருமே வேலைக்கு போனால் சம்பளம் கொடுப்பாங்கல்ல, அந்த சம்பளம்ன்ற பேச்சுக்கே அங்கெல்லாம் இடமே கிடையாது. என் புருஷன் காலையிலேருந்து சாயந்தரம் என்ன நைட்டு 8 மணி 9 மணி ஏன் 10 மணி கூட ஆகிடுது. இப்படி நாள் ஃபுல்லாக அம்புட்டு கஷ்டப்படுவாங்க. ஒரு 20 ரூபா 30 ரூபா டீ கொடுக்கறதுக்கு கூட ரொம்ப யோசிப்பாங்க உங்கள் மருமக பிள்ளை. இப்படியெல்லாம் அங்கே கஷ்டப்பட்டோம். கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. என்னை வெளியே எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க உங்கள் மகன். ஏன்னா எனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்கக்கிட்ட ஒத்த ரூபா கூட கிடையவே கிடையாது. எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஏன் ஒரு முழம் பூ கூட வாங்கிட்டு வந்து கொடுத்தது கிடையாது. அப்படியெல்லாம் என் வாழ்க்கையை ரொம்பவே கஷ்டமாக ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது நான் நினச்சதை வாங்கலாம், நான் என்ன கேட்டாலும் இப்போ வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ அவங்கக்கிட்டேயும் சரி என்கிட்டையும் சரி பணம் இருக்குது, நாங்கள் உழைக்கிறோம், அதுக்கான பணமும் கிடைக்குது. இந்த வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படியாவது செட்டில் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு, அதான் அப்போவே நான் கல்யாணம் ஆன புதுசுலேயே இந்த பழனிக்கு சொன்னேன், இந்த உதவாக்காரன் தான் எனக்கு மச்சான் தான் வேணும், அக்கா தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துக்கிட்டே இருந்தான். அப்போவே வந்திருந்தான் அப்படின்னா கூட இப்போது ஓரளவுக்கு செட்டில் ஆகிருப்பான். எப்படியோமா சுகன்யா, அவனை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு, அவனுக்கு ஒரு தொழிலையுமே தொடங்கி கொடுத்தாச்சு, அவன் இப்போ சொந்த காலில் நிற்கிறான். அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்குள்ளவே ஓரளவுக்கு நீங்கள் செட்டில் ஆகிடுவீங்க. அப்படியே செட்டில் ஆகலைனாலுமே பரவாயில்ல, அதான் முத்தானனும் நானும் இருக்கோம்ல, உங்களை நாங்கள் பார்த்துக்குறோம். நமக்கு எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான சொத்துக்கள் வீடுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் பணத்தை நினச்சாலாம் கவலையப்படாத சுகன்யா அப்படின்ற மாதிரி தான். இப்போ சுகன்யாவுக்குமே பயங்கர சந்தோஷமாக இருக்குது. கடையில் சம்பாதிச்சாலும் சரி சம்பாதிக்கலனாலும் சரி, அதாவது வயிறு நிறைய வாய்க்கு ருசியாக சாப்பாடு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது போகணும் அப்படின்னா கூட நீங்கள் முத்துவேலும் சக்திவேலும் கை நிறைய பணத்தை கொடுத்துட்றாங்க நம்ம சுகன்யா கிட்ட. சுகன்யாவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இத்தனை நாளாக, அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்குமே அந்த வீட்டில் அதுவும் தூங்குறதுக்கு ஒரு பெட்டு கூட சரியாக இருக்காது, கல் மாதிரி இருக்கும், சின்னதாக ரூமு, கொசு கடி வேறு, இதில் இவங்க கொரட்டை வேற, இப்படி ரொம்ப கஷ்டமாக நம்மளோட நிலமை போய்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போது அந்த கடவுள் கண்ணு திறந்து பார்த்துட்டார் போல். அதான் நம்மளோட வாழ்க்கை ஓஹோன்னு இருக்குது, இப்படியே எப்போவுமே இருந்துடணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா வந்து நினைக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம சக்திவேலும் முத்துவேலும் மில்லுக்கு கிளம்புறாங்க. அப்போது அதாவது பாக்கெட்டில் ஒரு விசிட்டிங் கார்டு இருக்குது. இங்கே பாருப்பா சுகன்யா, இந்த விசிட்டிங் கார்டை என் ரூமில் எடுத்துகிட்டு போய் வச்சுடு, அதுவும் இல்லாமல் பீரோவில் வச்சுடு, வடிவுமே கிச்சனில் வேலையாக இருக்கா, அதனால தான் உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ மாமா, இந்த வேலையெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, கோமதி வீட்டில் உன்னை வேலை வாங்கினதுனால இங்கே வந்து சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க, வேறு எங்கேயாவது போனேன் அப்படின்னா இதெல்லாம் சொல்லி காட்டினா எனக்கும் அசிங்கமாக இருக்கும்ல. ஐயோ மாமா, என்ன மாமா இப்படி பேசுகிறீங்க, இதெல்லாம் ஒரு வேலையாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விசிட்டிங் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியமாக, இதில் இருக்கிற நம்பர் தான் இந்த தோப்புக்கு டெண்டருக்கெல்லாம் ஆர்டர் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது. அவருக்கு கால் பண்ணி நான் நைட்காக பேசிக்கிறேன், இந்த விசிட்டிங் கார்டை பத்திரமா வை, நான் மறந்தது எங்கேயாவது தொலைச்சிட்டு வந்துட்டுனா என்ன பண்ணுறது, வீட்டில் இருந்தால் அது பாட்டுக்கு இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி இருந்துட்டு, இங்கே பாரு சுகன்யா, நீ வீட்டில் இருந்து கொஞ்சம் நஞ்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு நீ கடைக்கு வந்துடு, நான் கடையெல்லாம் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யாவுமே சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம பழனி வந்து கடைக்கு கிளம்பி போயாச்சு. இப்போது வடிவும் மாரியும் கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்பத்தான் ஹாலில் உட்காண்ட்ருக்காங்க. குமார் வந்து அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக போயிருப்பாங்க.
இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சக்திவேலும் முத்துவேலும் மில்லுக்கு கிளம்பி போயாச்சு. இப்போ விசிட்டிங் கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ரூமில் பீரோவில் வைக்க சொல்லியிருப்பாரு நம்ம சக்திவேல். இப்போ அதுக்காக தான் நம்ம சுகன்யா வந்து மேலே அவங்க ரூமுக்கு போகிறாங்க. பீரோவை திறந்து பார்த்தா வெறும் பணமாக இருக்குது, எக்கச்சக்கமான பணம். அப்படியே பீரோவில் துணி தான் அடுக்கி வச்சுட்டு இருக்கிறத பார்த்துருப்பாங்க நம்ம சுகன்யா. ஆனால் அந்த பீரோவில் விசிட்டிங் கார்ட்ஸ் வந்து ஒரு ஷெல்ஃபில் இருக்குது, ஒரு ஷெல்ஃபில் நகைங்க, அதுக்கப்புறம் பணம் மட்டும்தான் அந்த பீரோவில் இருக்குது. அதை பார்த்துட்டு இங்கே நம்ம சுகன்யா அப்படியே வாயை பொழந்துடுறாங்க. என்ன, சக்திவேல் மாமாவோட பீரோவில் இம்புட்டு நகையும் இம்புட்டு பணமும் இருக்குது, இப்படி நம்ம கனவுல கூட பார்த்தது இல்லையே, ஏன் சினிமாவில் கூட நம்ம இப்படியெல்லாம் ஒரு படம் பார்த்ததே கிடையாது, அந்த அளவுக்கு இவ்வளோ பணம் இவ்வளோ நகை. ஆமாம், இதில் நம்ம கொஞ்சமாக நகை எடுத்தாலுமே கண்டிப்பாக சக்திவேல் மாமாவுக்கு கணக்கு தெரியாது, கணக்கும் புரியாது. பேசாமல் கொஞ்சம் நகை எடுத்துக்கலாமா? அது மட்டும் இல்லாமல் இப்போது நகை விற்கிற விலைவாசிக்கு நம்ம கொஞ்சமாக எடுத்தோம்னா கூட நம்ம இதிலேயே கோடீஸ்வரராக ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த கடையில் ₹1 ₹2 லாபம் பார்த்துக்கிட்டு அந்த கடையில் இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்தாதான் நமக்கு பணமே கிடைக்கும். ஆனால் இப்போது கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இதில் பின்னாடிக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு கை நிறைய வாரி வைக்கிறாங்க. இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெல்ஃபில் இருக்கிறத மொத்தத்தை எல்லாமே எடுத்து முந்தானியில் கட்டிக்கிட்டு நல்லா சொருவிக்கிறாங்க இடுப்பில். ஐயோ, இது சத்தம் கேட்கும். அது மட்டும் இல்லாமல் வெயிட்டான ஏதோ நல்லா வீங்கின மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் வடிவு அக்காவும் மாரி அக்காவும் பார்த்துட்டாங்க அப்படின்னா என்ன ஏதுன்னு கேட்பாங்களே. ஐயோ, இதை எப்படி மறைச்சி கொண்டு போகிறது? சரி அப்படியே சமாளித்து கொண்டு போய் நம்ம ரூமில் வச்சுடுவோம். அதுக்கப்புறம் இதை எப்படி சேஃப்டி பண்ணணுமோ அப்படி சேஃப்டி பண்ணணும். கண்டிப்பாக சக்திவேல் மாமாவுக்கு ஒரு கணக்கும் புரியாது. ஏன்னா இம்புட்டு நகையில் நம்ம இவ்வளோ எடுத்துருக்கிறது கண்டிப்பாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சுகன்யா வந்து சக்திவேலோட மொத்த நகையுமே எடுத்துக்கிறாங்க. மொத்த நகைன்றதை விட அதாவது கொஞ்சம் அங்கங்கே எடுத்திருந்தா கூட நம்ம சக்திவேல் வந்து கண்டுபிடிக்க மாட்டார். ஆனால் நம்ம சுகன்யா வந்து ஒரு ஷெல்ஃபில் இருக்கிறத ஒட்டு மொத்தமாக எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக சக்திவேல் கிட்ட நம்ம சுகன்யா வந்து நல்லா வசமாக மாட்ட போகிறாங்கன்னு தான் சொல்லணும். இப்போது நம்ம சுகன்யாவுமே இந்த நகையெல்லாம் கொண்டு போயிட்டு சேஃப்டியாக அவங்க ரூமில் அவங்க பீரோவில் துணிக்கு அடியில் வச்சு நிறைய துணிங்களை அதுக்கு மேலே போட்டு நல்லா மறைச்சி வச்சிடுறாங்க. ஆனால் நம்ம சுகன்யா இதுக்கு முன்னாடி வரைக்குமே நல்லா நார்மலாக ரிலாக்ஸாக இருப்பாங்க. ஆனால் இப்போது ஒவ்வொரு நிமிஷமும் படபடன்னு இருக்குது. எங்கே இந்த விஷயம் மாமாவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக வீட்டை விட்டு துரத்திடுவாங்களே. ஐயோ, பேசாமல் நகையை கொண்டு போயிட்டு அங்கே பீரோலே வச்சுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்படிலாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க, நம்ம ஏன் இவ்வளோ யோசிக்கிறோம், கண்டிப்பாக அப்படியெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே பேசிக்கிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு பதட்டமாகவும் பயமாகவும் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போது இங்கே நம்ம சுகன்யா வந்து ரூம்குள்ளேயே உட்காந்துருக்காங்க. வெளியே போகிறதுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா யாராச்சும் கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தனக்கு தானே பேசிக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்பவே பயப்படுறாங்க. நம்ம அப்போத்தான் இருந்துட்டு என்ன இந்த சுகன்யா ரூம்குள்ளேயே உட்காந்துருக்கா, மதியமாக சாப்பாடு கொண்டு வர சொல்லி பழனி சொல்லியிருந்தான், இவன் என்னடானா உள்ளே உட்காந்துருக்கா, வந்து ஒரு வார்த்தை பேசலை, எப்பயுமே வந்து லொடுன்னு பேசிக்கிட்டே இருப்பா, இன்றைக்கி என்னடானா ரூம்லேயே இருக்கா, ஒரு வேளை உடம்பு முடியலையோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அப்போ தான் இருந்துட்டு மாறி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இங்கே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் என்னத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுகன்யா ரூம்குள்ளே இருக்கா, வெளியவே வரல, எப்போவுமே அவள் பேசிக்கிட்டே இருப்பாம்மா, ஆனால் ரூம்குள்ளே இருக்கான்னா அவளுக்கு ஏதோ உடம்பு முடியலன்னு நினைக்கிறேன், போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அவளுக்கு காஃபி ஏதாவது வச்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்து இப்போ சுகன்யாவோட ரூமுக்கு போகிறாங்க. இப்போ மாறி உள்ளே போனதுமே மாரியை பார்த்ததுமே நம்ம சுகன்யா பயங்கரமாக பயப்படுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பயந்த மாதிரி எகிர்ச்சி விழுறாங்க. ஏய் சுகன்யா, என்னாச்சு, ஏன் இப்படி என்ன பார்த்து பயப்படுற? ஆமாம், ஏன் நீ இப்படி ஒரு மாதிரி முழிக்கிற, முகமெல்லாம் வேத்து கொட்டுது, ஃபேனுமே ஓடிக்கிட்டு தானே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இப்போது குளிரவும் செய்யுது, ஆனால் உன் முகத்தில் அப்படி வேத்து கொட்டுது, என்னாச்சு சுகன்யா, ஏதாவது பார்த்து பயந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, ஆமாம் எதுக்காக வந்தீங்க? இல்லை நீ வெளியவே வரல அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு உடம்பு முடியல அப்படின்றதுக்காக என்னை கேட்டுட்டு வர சொன்னாங்க, உனக்கு ஏதாவது உடம்பு முடியலையா சுகன்யா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே,
சரிம்மா. பழனி தம்பி சாப்பாடு கொண்டு வர சொல்லிச்சுல்ல, "வா, வா நான் உனக்கு போட்டு குடுக்குறேன். நீ கொண்டு போவ" அப்படின்னு சொல்லிட்டு, "இப்போ 12 மணி தானக்கா ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரம் நான் ரூம்லயே ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் நீ இங்கேருந்து அப்படியே மெதுவா நடந்துக்கிட்டு போகவும், நான் பேக் பண்ணவும் சரியா இருக்கும். வா" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ "சரிங்கக்கா வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வராங்க. திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்பவுமே லொட லொடன்னு பேசுற நம்ம சுகன்யா எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்காங்க. உள்ளுக்குள்ள அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. கண்டிப்பா முத்துவேல் மாமாக்கும், சக்திவேல் மாமாக்கும் நம்ம இப்படி ஒரு காரியம் செஞ்சிருக்கோம் அப்படின்னா, அது தெரிஞ்சா கண்டிப்பா பயங்கரமா கோவப்படுவாங்க. வீட்ட விட்டு தொரத்திட்டாங்க அப்படின்னா, நம்ம திரும்பவும் நடுத்தெருவுக்கு போயிடுவோமே! அது மட்டும் இல்லாம, அ அவங்களுமே ரொம்ப கோவப்படுவாங்க. அ அதுக்கப்புறம் கடைசியில அவங்க மச்சான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா என்ன பண்றது? திரும்பவும் அங்க அடிமை வேலை பார்க்க வேண்டியதா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிக்கிறாங்க. உடனே நம்ம வடிவு இருந்துட்டு, "இங்க பாரு சுகன்யா, சோளக்கதிறு சாப்பிடுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம சுகன்யா பலத்த யோசனை இருக்காங்க. "சுகன்யா என்னாச்சும்மா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு உடம்ப குலுக்கி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. சாப்பாடு பேக் பண்ணிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருந்துட்டு, "அதெல்லாம் பேக் பண்ணியாச்சு. அக்கா உன்ன இது சோளக்கதிறு சாப்பிட்றியான்னு கேட்டாங்க. ஆனா நீ பாட்டுக்கு என்னமோ பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்க. சுகன்யா, நீயாவே இல்ல சுகன்யா. எப்பவுமே அ பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருப்ப. நாங்க அமைதியா இருந்தாலும் நீ ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்ப. ஆனா இப்ப என்னடான்னா ரொம்ப வாயடிச்சு போய் நிக்கிற. என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அந்த சாப்பாட குடுங்க நான் எடுத்துட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம சுகன்யாவுமே சாப்பாடு கொண்டு போயிடுறாங்க. கடையில நம்ம பழனியுமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "என்ன சுகன்யா இவ்வளோ லேட்டா வந்திருக்க? பசிக்குது சுகன்யா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேங்க நம்ம சுகன்யா இருந்துட்டு, "ஏங்க சாப்பாடு கொண்டு வந்துட்டேங்க. வாங்க சாப்பிடுவீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுமே வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து உளுத்தம் பருப்பு கேட்குறாங்க சுகன்யா கிட்ட. ஆனா நம்ம சுகன்யா கடல பருப்பு எடுத்து குடுக்குறாங்க. "என்னம்மா உனக்கு என்னாச்சு? நான் சொன்னது உனக்கு காதுல சரியா விழுகலையா?" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன சொன்னீங்க? நீங்க பருப்பு தானே எடுத்து குடுக்க சொன்னீங்க. நான் உளுத்தம் பருப்பு கேட்டேன். ஆனா நீ என்னடான்னா கடல பருப்பு எடுத்து குடுக்குற. என்னம்மா ஆச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கேட்டத எடுத்து குடுத்துட்டு அனுப்பிடுறாங்க. "என்ன சுகன்யா, எப்பவும் போல நீ நார்மலா இருக்கிற மாதிரி இல்லவே இல்லையே. என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே இங்கே நம்ம சுகன்யா இருந்துட்டு, "ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க" அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வேலை எல்லாமே முடிச்சுட்டு இப்போ நம்ம சுகன்யாவும் பழனியும் நைட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு போகிறாங்க. இப்போது நம்ம சக்திவேல் இருந்துட்டு, "என்னம்மா கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கீங்க போல" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமாம்மாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கடையில் வேலை இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "சரிம்மா விசிட்டிங் கார்டு நான் உங்ககிட்ட கொடுத்தேன்ல, அத நீ கரெக்ட்டா பீரோல வச்சுட்டியாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆ வச்சுட்டேன் அம்மம்மா" அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே அப்படியே ஒரு மாரி திருட்டு முழி முழிக்கிறாங்க. "என்ன சுகன்யா உன் முகமே சரியில்ல" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்லம்மாம்மா நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "சரிம்மா நான் அந்த டெண்டர்காரர்கிட்ட பேசணும்" அப்படின்றதுக்காக உள்ளே போகிறாங்க. இங்க சுகன்யாவுக்கும் அப்படியே படபடன்னு இருக்கு. ஐயோ! பீரோவ திறந்து பார்த்தா, ஒருவேளை நகை இல்ல அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம சக்திவேல் வந்து பீரோ திறந்து அந்த விசிட்டிங் கார்டு எங்க இருக்குன்னு பார்க்கவும், ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லாவே நகை கம்மியா இருக்கு. அத பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. "அண்ணே அண்ணன்னு" சொல்லிட்டு ரொம்பவே சத்தம் போட்டுக்கிட்டு நம்ம சக்திவேல் வந்து கீழ வரவும், இங்க சுகன்யாவுக்கு அப்படியே நெஞ்சில இடி விழுந்த மாதிரி இருக்கு. கண்டிப்பா மாமா நகை இல்லாதத கம்மியா இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இங்க நம்ம சக்திவேல் இருந்துட்டு அண்ணே அண்ணன்னு சொல்லிட்டு அலறிட்டு வரவும், உடனே முத்துவேல் இருந்துட்டு, "டேய் என்னடா ஆச்சு? எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு வர?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அது வந்துண்ணே, நான் பீரோல நகை வச்சிருந்தேன்ல, எப்படியும் ஒரு 2, 3 கிலோ தங்கம் காணோண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு, "இப்போ விற்கிற விலைவாசிக்கு 2, 3 கிலோ தங்கம் காணோம் அப்படின்னா எப்புட்றா இவ்வளோ கேர்லெஸ்ஸாவா வைப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு, "அண்ணே நான் எப்போவுமே அந்த பீரோவை பூட்டி தான் நான் வைப்பேன். அது எப்போ காணாமல் போச்சுன்னே தெரியலண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இங்க நம்ம சுகன்யா வந்து திருட்டு முழி முழிக்கிறாங்க. அப்படியே படபடங்குது. ஒரு மாரி முகமெல்லாம் வேர்த்து கொட்டுது. இங்க நம்ம அப்பத்தா இருந்துட்டு, "டேய் சக்தி என்னடா இப்படி இடிய தூக்கி போடுற? 3 கிலோ தங்கம்னா இப்போ விக்கிற விலைவாசிக்கு கோடிக்கணக்குல போகுமேடா. ஏன்டா நீ பொறுப்பா இருக்க மாட்ட? பீரோல ஏதாவது பொருள் வச்ச அப்படின்னா, அதுக்கப்புறம் அத க்ளோஸ் பண்ணி வைக்க மாட்டியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஐயோ! ஆத்தா நான் கரெக்ட்டா தான் வச்சிருப்பேன். ஆனா இன்னைக்கு தான் அது நகை காணோம். நேத்து கூட பார்த்தனே, எல்லா நகை, பணம் எல்லாம் நான் வச்சது எல்லாமே கரெக்ட்டா தான் இருந்தது. இன்னைக்கு தான் காணோம். இன்னைக்கு யாராவது புதுசா நம்ம வீட்டுக்கு வந்தாங்களா? உள்ள யாராவது நுழைஞ்சாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம அப்பத்தா இருந்துட்டு, "டேய் அப்படிலாம் யாருமே இன்னைக்கு வரவே இல்லையேடா. நீ நல்லா தேடி பார்க்க வேண்டியது தானே?" "ஐயோ! அத்தா நான் எல்லாமே நல்லா தேடி பார்த்துட்டேன். ஒரு ஷெல்ஃப்ல வச்சிருந்த ஒட்டுமொத்த நகையுமே காணோம்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சக்திவேல் வந்து சொல்றாங்க. உடனே இங்க நம்ம சுகன்யா வந்து அப்படியே திருட்டு முழி முழிக்கவும் எதுவுமே பேசாம அப்படியே ஒரு மாரி முகமெல்லாம் வேர்த்து போயிருக்காங்க. இத நம்ம
பழனி கவனிக்கிறாங்க. ஒரு வேளை சுகன்யா வேலை காட்டியிருப்பாளோ, அவளோட முகமே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கூட வந்து அவ பாட்டுக்கு ஏதோ ஒரு யோசனையிலே இருந்தா. ஒருவேளை விசிட்டிங் கார்டு வைக்க போகிறப்போ நகையெல்லாம் பார்த்துட்டு ஆசை வந்து ஒருவேளை இவ தான் திருடி வச்சிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து யோசிக்கிறாங்க. சுகன்யாவை பார்த்து, என் சுகன்யா, காலையில் அண்ணன் உன்கிட்ட விசிட்டிங் கார்டை பீரோவில் தானே வைக்க சொன்னார், நீயும் விசிட்டிங் கார்டை பீரோவில் வச்சியா, வைக்கிறப்ப எல்லா நகையுமே இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எப்படி தெரியுங்க அவர் எவ்வளோ நகை வச்சிருக்காருன்னு, ஆனால் நான் போயிட்டு விசிட்டிங் கார்டு வச்சுட்டு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டே சொல்கிறாங்க. உடனே நம்ம பழனிக்கு நல்லாவே புரிஞ்சு போகுது இவ தான் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. இங்கே நம்ம சுகன்யா அப்படியே ஒரு மாதிரி ஆடி போய் பார்க்குறாங்க. கன்னத்து மேலே கையை வச்சுக்கிறாங்க. உடனே நம்ம முத்துவேல இருந்துட்டு, டே பழனி எதுக்காக சுகன்யாவை அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே கண்டிப்பாக இவ தானே நகையை திருடிருக்கா, காலையிலேருந்து யாருமே வீட்டுக்கு வரல, இவ தான் விசிட்டிங் கார்டு வைக்கிறதுக்காக இன்றைக்கி பீரோவில் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பா, விசிட்டிங் கார்டுமே வச்சுருப்பா. அப்போது நகையெல்லாம் பார்த்துட்டு ஒரு வேளை இவ தான் எடுத்து வச்சிருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுகன்யா நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏங்க என்னங்க நீங்கள் புத்தி கெடுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் எதுக்காக சக்திவேல் மாமாவோட நகை எல்லாத்தையுமே திருட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம பழனி இருந்துட்டு, இல்லை சுகன்யா, நீ எப்பவும் போல் இன்றைக்கி நார்மலாக இல்லவே இல்லை. கடைக்கு வந்து அவங்க ஒரு பொருள் கேட்டால் நீ ஒரு பொருளை எடுத்து கொடுக்க, நான் ஒன்று கேட்டால் நீ வேறு என்னவோ பதில் சொல்ல, இப்படி உன்னுடைய நடவடிக்கை எதுவுமே சரியில்லாமல் இருந்தது. அப்போவே எனக்கு ஏதோ தப்பாக தோணுச்சு. இப்போ தானே புரியுது, நீ நகையை திருடி வச்சுக்கிட்டு இப்போது பயந்துக்கிட்டு உட்காண்ட்ருக்க. அதானே, ஒழுங்காக சொல்லிடு, நீ தானே பீரோவில் இருந்த பணத்தை இது நகையை எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும். உடனேங்க நம்ம சுகன்யா அழுதுகிட்டே, ஆமாங்க என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனேங்க சக்திவேலும் முத்துவேலும் பயங்கரமாக முறைக்கிறாங்க. இங்கே நம்ம சுகன்யா இருந்துட்டு அப்படியே பயந்து போய் அப்படியே ஒரு மாதிரி நடுங்குறாங்க. உடனே பழனியோட பின்னாடி போய் நின்றுக்கிறாங்க. ஏங்க நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், நகையை பார்த்ததும் ஆசை வந்துருச்சு, நான் இனிமேல் இப்படி ஒரு தப்பை பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே முத்துவேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. சுகன்யா என்ன காரியம் பண்ணியிருக்க, சொந்த வீட்டிலே யாராவது திருடுவாங்களா, அது மட்டும் இல்லாமல் அந்த நகையெல்லாம் எதுக்காக நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோன்னு உனக்கு தெரியுமா, ஒட்டுமொத்த நகையுமே நாங்கள் ஒரே இடத்துல தான் சக்தியோட பீரோவில் தான் வச்சுருக்கோம். ஆனால் நீ இப்படி திருடணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, நீ இந்த வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லை இந்த வீட்டை விட்டு கிளம்பணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் பயங்கர கோவப்படுறாங்க. எங்கள் சுகன்யா அப்படி நடுநடுங்கி போய், ஐயோ மாமா நான் பண்ணினது மிகப்பெரிய தப்பு, உங்கள் காலில் கூட விழுந்துடுறேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வடிவு இருந்துட்டு, உன்னை ஏன் சுகன்யா ஏன் இப்படி பண்ண, இது தப்பான காரியம்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதா, நீ என்ன சின்ன குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு சைடு திட்டுறாங்க. எங்கள் மாறி வந்து உன்னெல்லாம் என் தங்கச்சின்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப அருவருப்பாக இருக்குது, நீ இவ்வளோ கேவலமாக நடந்துப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சுகன்யா, சே அசிங்கமாக இருக்குது உன்னை பார்க்கவே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம மாறின்னு எல்லாருமே திட்டுறாங்க. இப்போது சக்திவேல் இருந்துட்டு, இங்கே பாருமா சுகன்யா, நீ பழனியோட பொண்டாட்டின்றதுனால தான் நாங்கள் இப்போது அமைதியாகிறோம். வேறு யாராவது இப்படி ஒரு வேலையை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அங்கேயே நிற்க வச்சு வெட்டியிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் சொல்லவும், அப்படியே நம்ம சுகன்யா அப்படியே பயந்து போய் அப்படியே ஒரு மாதிரி பாவமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம பழனி இருந்துட்டு, இப்படி ஒரு வேலையை செய்யறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட கூசவே இல்லையா, இவ்வளோ கேவலமான வேலையை செஞ்சுருக்க, உன்னை என் பொண்டாட்டின்னு சொல்கிறதுக்கே எனக்கு அருவருப்பாக இருக்குது, ஏன் சுகன்யா இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்கிற, உனக்கு என்ன வேணும்னாலும் நான் செஞ்சு கொடுக்குறேன். இப்போது நமக்குமே ஒரு வருமானம் வரதானே செய்யுது, அதை வச்சு என்ன எடுக்க முடியுமோ, உனக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்ய தான் போகிறேன். ஏன் இப்படி பேராசைப்பட்டு திருடணும்னு நினச்சிருக்க, இதனால் உனக்கு கெட்ட பேர் மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படி சண்டை போய்கிட்டு இருக்கு. இன்னொரு சைடு நம்ம ராஜியும் கதிரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ராஜி இருந்துட்டு, நம்ம நாளைக்கு ஒரு நாள் இங்கே இருந்துட்டு நாளைக்கு தானே போக போகிறோம், அத்தைக்கிட்டேயும் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கதிர் இருந்துட்டு, அம்மா கிட்ட மட்டும் சொல்லிட்டா போதும் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போது கதிர் வந்து நம்ம கோமதிக்கு கால் பண்ணி, அம்மா நாங்கள் நாளைக்கு வர முடியாதும்மா, நாளைக்கு தான் வர முடியும். ஏண்டா என்னடா சொல்கிற, 2 நாள் மட்டும்தான் நாங்கள் இருக்கிறதா சொன்னீங்க, இப்போ எப்படிடா அப்படின்ற மாதிரி கேட்கவும், அம்மா கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுமா, நாளைக்கு ஒரு நாள் இங்கே ராஜி இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸில் தான் அவங்க மேடம் சொல்கிறாங்க, வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம ராஜி சிரிக்கிறாங்க. கதிருக்குமே சிரிப்பு வந்துடுது. டேய் என்னடா சிரிப்பு சத்தமெல்லாம் கேட்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சரிம்மா நீ சாப்பிட்டியாம்மா அப்படின்னு சொல்லி
சொல்லி கேட்டுட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. என்ன இவன் அவனே பேசிட்டு அவனே ஃபோனை வச்சுட்டா, நம்மளை பேசவே விடலையே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம பாண்டியன் வராங்க. பாண்டியன் வந்து நம்ம கோமதி கூட பேசவே பேசுறதில்ல. கோமதி எத்தனை நாளாக அதாவது பாண்டியன் பேசிடணும் அப்படின்றதுக்காக அவங்க பின்னாடியே போயிட்டு அந்த ஆக்ஷன் இந்த ஆக்ஷன் சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆக்ஷனை போட்டு பார்த்தாச்சு. ஆனால் பாண்டியன் வந்து பேசுகிற மாதிரியே தெரியல. அதனால் நம்ம அவரை விட்டுருவோம், நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு என்ன இவ எப்போவுமே நம்மக்கிட்ட பேசுறதுக்காக வருவா, நம்ம தான் அவாய்ட் பண்ணுவோம், ஆனால் இப்போ என்னடானா அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா, நம்ம பேசலாலையும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தானே இருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அரசி, ஆமாம் உன் அம்மா என்ன என்கிட்ட பேசுறதுக்கு வரவே இல்லை. அப்பா என்னப்பா நீங்கள் 2 பேருமா சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் என்னப்பா ஏதோ இப்போ தான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா என்னடானா உங்களை பேச வைக்கிறதுக்காக லெட்டர் எழுதுறாங்க, நெஞ்சு வலி வருதுன்றாங்க, ஃபீவர் வருதுன்றாங்க, இப்படி எக்கச்சக்கமான பொய்யெல்லாம் சொல்லி அதாவது ஆக்ஷன் பண்ணி உங்களை எப்படியாவது பேச வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போது அம்மா பேசாமல் பேசுறதுக்கு ட்ரை பண்ணாமல் இருந்ததுனால நீங்கள் என்ன எதுவும் என்கூட பேசலன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. என்னப்பா இதெல்லாம் விளையாட்டு, தயவு செஞ்சு அம்மா கூட பேசுங்கப்பா, அம்மா பாவம் நீங்கள் பேசலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனேங்க நம்ம பாண்டியன் வந்து வெக்கப்பட்டு சிரிக்கவும், அப்பா உங்களுக்கு வெக்கம் கூட வருமாப்பா, உங்ககிட்ட இருந்து நான் கோவத்தையும் பாசத்தையும் மட்டும்தான்ப்பா பார்த்துருக்கேன், ஆனால் வெக்கத்தை இப்போ தான் மொதல் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அட போப்பா அரசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து வெளியே போயிட்டு திண்ணையில் உட்காந்துக்கிறாங்க. உடனே அரசி கிச்சனுக்கு ஓடி போயிட்டு, அம்மா உங்களுக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி தெரியணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அம்மா அப்பா நீ ஏன் என் கூட பேச ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாருமா என்கிட்ட. ஏய் என்னடி சொல்கிற? ஆமாம்மா, அது மட்டும் இல்லாமல் அப்பா வெக்கப்பட்டாரு, முதல்ல அப்பா வெக்கப்பட்டு நான் இன்னைக்கு தாம்மா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனேங்க நம்ம கோமதியுமே வெக்கப்பட்டுக்கிட்டு சிரிக்கிறாங்க. அம்மா போதுமா, இந்த கன்றாவியெல்லாம் என்னால் பார்க்க முடியல. என்னடி நானும் என் புருஷனும் ரொமான்ஸ் பண்ணுறது வெக்கப்படுறதெல்லாம் உனக்கு கன்றாவியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, ஏதோ சொல்ல வந்தேன் அப்படியே கன்றாவின்னு சொல்லிட்டேன். சரிம்மா நீ எதுவும் மனசில் வச்சுக்காத. அப்பா நீ வந்து பின்னாடியே போய் பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க போல, அதையும் ஒரு விதமாக அப்பா ரசிக்கிறாருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அரசி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம கோமதி வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நம்ம மீனாவுமே வராங்க. என்ன அரசி அத்தை இப்படி வெக்கப்பட்டு நிற்கிறாங்க, பார்க்கவே சகிக்கலை. ஏய் என்னடி உங்களுக்கெல்லாம் என்னாச்சு, ஏன் நீங்கள் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அத்தை கிச்சனில் நின்று சமைக்க தானே செய்யணும், நீங்கள் என்னன்னா பாத்திரத்தை பார்த்து வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி என்னை பார்த்தா பாத்திரத்தை பார்த்து வெக்கப்படுற மாதிரி இருக்கா? பின்ன மாமா வெளியே உட்காந்துருக்காங்க, நீங்கள் என்னடனா கிச்சனில் பாத்திரத்தை பார்த்து தானே வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணி இங்கே நடக்கிற கூத்தே உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் வெக்கப்பட்டதையும் நம்ம கோமதி வெக்கப்படுறதையுமே சொல்லி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மீனா பயங்கரமாக சிரிக்கிறாங்க. நம்ம ராஜுக்கு மீனா வந்து கால் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு யாருக்குடி ஃபோன் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ராஜுக்கு தான் அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏய் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதடி, கதிர் ஃபோன் பண்ணான், என்னை பேசவே விடலடி, நாளைக்கு நாங்கள் வரமாட்டோம், 4 மணிக்கு தான் வருவோம், டிலே ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு சாப்பிட்டியே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் சிரிப்பு சத்தமெல்லாம் எனக்கு நிறைய கேட்டுக்கிட்டே இருந்துச்சுடி. அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணிட்டான். என்னமோ அவன் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான் போல், தேவையில்லாமல் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீ டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் என் தங்கச்சி ராஜுக்கு நான் கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒன்று பண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்கிறோம். சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ கோமதி வந்து பாண்டியன்கிட்ட போயிட்டு காஃபியை மட்டும் கொடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம பாண்டியன் வந்து வெளியே இருக்கிறதில்ல. ஏன்னா ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்றதுக்காக பாண்டியன் தூரமாக போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன யாருமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கவும், என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம பாண்டியன் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. உங்களுக்காக நான் காஃபி கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க பிடிங்க, அதுக்கு தெருவோரம் தான் எடுத்துகிட்டு வருவியா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே எடுத்துகிட்டு வந்தாலும் எப்படியும் வாங்க மாட்டீங்க அதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே காஃபி வாங்கி நம்ம பாண்டியன் சுறுசுறுப்பாக அப்படியே வீட்டுக்கு நடந்து வராங்க. அப்போது நம்ம கூட பேசுகிறதுக்கு தயாராகிட்டாங்களா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு சைடு ராஜியும் நம்ம கதிரும் ஒரே ரொமான்ஸ் மூடு தான் 2 பேருக்குமே. ரொம்ப ரொம்ப அதாவது
ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவங்க மனசில் உள்ளது எல்லாத்தையுமே பேசி ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கதிர் இருந்துட்டு, ராஜி எனக்கு ஒரு குட்டி குழந்தை, அதுவும் பெண் குழந்தை தான் வேணும், உன்ன மாதிரியே ஒரு குட்டி ராஜி எனக்கு பெற்று கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே ராஜி வந்து வெக்கப்படுறாங்க. இப்படியே அவங்க 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக அவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நம்ம ராஜிக்கு பெண் குழந்தை பிறந்தா ரொம்பவே நல்லாயிருக்கும், நம்ம கதிர் ஆசைப்பட்ட மாதிரி அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. ராஜி கதிர் லவ் கேர்ள் பேபி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.